ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் விஷயத்தை குடிச்ச ராகவ் என்ன பண்ணுறாரு, புலம்பிகிட்டே இருக்காரு. எங்கே தான் போனா இந்த அபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சொல்கிற தருணத்தில் அவரோட வாய்ஸ் சரியானது தெரிய வருது. இதனால ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. பரவாயில்லையே, நம்ம வாய்ஸ் சரியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே, அபி கொடுத்த கஷாயத்தோட மகிமை தான் இப்போ வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. ஓகே, இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க தருணத்தில் தான் சேச்சா வேண்டாம் வேண்டாம், சும்மாவே ரொம்ப ஆடுவா. இதில் வேற அவள் கொடுத்த கஷாயத்தில் தான் நம்ம தொண்டை சரியாக போச்சுன்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஓவராக பண்ண ஆரம்பிச்சிடுவா. அதனால் இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி நம்ம அபிகிட்ட சொல்லக்கூடாது, இப்படியே கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சிரிச்சுக்கிறாரு உள்ளுக்குள்ளவே சொல்லி. அதுக்கப்புறமா அபின்னு கூப்பிட்டது காதல விழுந்து அபி வராங்க. இப்போ ஏதாவது கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட, இல்லை உங்கள் வாய்ஸ் தான் கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. உடனே அபியை பார்த்த ராகவ் சைகையாலே என்ன பண்ணுறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. நான் எப்படி உன்னை கூப்பிட முடியும், என் தொண்டை தான் சரியில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுறாரு. அபி சந்தேகத்தோடு அந்த இடத்துலேருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் ராகவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை பேசிட்டு வைக்கிறாரு. இல்லையே, அவர் கூப்பிட்டா மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்ச அபி திரும்ப கேபின்குள்ளே வராங்க. இல்லை, இவர் என்கிட்ட பொய் சொல்கிறாரு கண்டிப்பாக, இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச அபி என்ன பண்ணுறாங்க, திடீர்னு பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு தன்னோட வாய்ஸை நல்லா பேசி காட்டுற தருணத்தில் அபி கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன், உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, ராகவை பார்த்து சொல்கிறாங்க. உனக்கு அறிவில்லையா, எதுக்காக இந்த மாதிரி வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்க, நீங்கள் மட்டும் என்ன பண்ண, வாய்ஸ் சரியாயிட்டதுக்கு அப்புறமாவும் என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கீங்களே, அது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சமாளிச்சாலும் அதுலேருந்து தப்பிக்க முடியல ராகவால். நான் கொடுத்த கஷ்டம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்ல, ஓகே ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே ராகவும் சொல்கிறாரு. அடுத்ததா லாவணியாவுக்கு ஃபோன் பண்ண சுந்தரி, என்ன ஓகேவா லாவணி, எல்லாம் சரியாக நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஆண்டி எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாவணியா நீ இது மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஆண்டி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி தான் இதை மூவ் பண்ணான், கொஞ்ச நேரத்திலே நல்ல பேர் வாங்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே பேசுனது பிடிச்சிருக்கு, கடைசியாக ராகவுமே பாராட்டிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க லாவணியா. என்னம்மா லாவணியா இப்படி சொதப்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் மட்டும் என்ன பண்ணுறது ஆண்டி, நானும் எனக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணேன், ஆனால் அது சொதப்பிடுச்சு, சரி சரி விடுமா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி முரளியும் கேட்க, இல்லைடா இதை மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்ல, என்னத்தான் இதில் இந்த மாதிரி சொதப்பி வச்சிருக்க லாவணியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சலிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு அப்படியே பாட்டிமா, அதுக்கப்புறம் அஞ்சலி எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல அபி, இந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் பாராட்ட, அதுக்கப்புறம் அனு ஆகாஷ் 2 பேருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முரளி ஒரு பக்கம் பயங்கர எரிச்சல் அடையிற, இன்னொரு பக்கம் சுந்தரியும் பயங்கர காண்டோட இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அபியை பாராட்டுறதை பார்த்து அபி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.